ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பார்களால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து சாபத்தினால் ஏற்படும் நிலை. தாய் தந்தையர் பல தொழில் செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து செல்வங்களை சேர்த்து இருந்தாலும் அவர்களுடைய குழந்தைகள் கஷ்டப்படாமல் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும், அவர்களின் எதிர்காலம் பசுமையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வின் ஆசையில் எண்ணி அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை சிரமப்பட்டு செய்து கொடுத்து பல தெய்வங்களை வேண்டி என் குழந்தைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கும் தாய் தந்தையின் ஆசையில் வளர்த்து கொண்ட நல்ல உணர்வுகளை தங்கள் குழந்தைகளின் நல்ல உணர்வுகளை பெறும் வாய்ப்பாக தாய் தந்தையை வணங்கி தங்களின் நல் உணர்வுகளையும் எண்ணங்களையும் பழக்கப்படுத்தாது தெய்வங்களுக்கு காணிக்கை செலுத்திவிட்டு தெய்வம் கவனித்து கொள்ளும் என்ற எண்ணத்தில் நம்பிக்கையில் இருந்து விடுகின்றனர். ஆனால் குழந்தைகள் அவரவர்கள் உணர்வுக்கொப்ப மற்றவர்களுடன் பழகும் பழக்க வழக்கங்களினால் சந்தர்ப்பவசத்தால் ஏற்படும் பயத்தால் சுவாசித்த தீய உணர்வலைகள் குழந்தைகளின் உணர்வில் சேர்ந்து அவர்களின் நற்குணங்கள் மறைக்கப்பட்டு தீய வழியில் செயல்படத் தொடங்கிவிடுகின்றனர். தாய் தந்தையர் நல்லதை சொன்னாலும் கேட்காமல் தீய உணர்வுகள் தூண்டப்பட்டு எதிர்க்கும் பொழுது வேதனை கொண்டு தெய்வங்களை வேண்டி இப்படி செய்கின்றானே பாவி என்று எண்ணி சாபமிடுகின்றார்கள். இவ்வாறு தன்னை அறியாது வேதனை கொண்ட உணர்வலைகளின் வினைகளை உயிராத்மாவில் வளர்த்து கொண்டு முதுமையடைந்து காலத்தால் இறந்து உடலை விட்டு பிரிந்த உயிராத்மா மறுபிறவியில் மனிதனாக பிறக்க இயலாது. ஆத்மா எவ்வாறு தேய்கின்றது என்றும் இதைபோன்று வேதனை கொண்ட மனிதனின் ஈர்ப்பில் இவ்வுயிராத்மா சென்றால் அந்த மனிதனையும் வேதனைப்படச் செய்து மரணமடையச் செய்கின்றது என்ற நிலைகளையும் குழந்தைகளுக்கு அவர்கள் இட்ட சாபத்தால் குழந்தைகள் வாழ்க்கையில் எவ்வாறு நசிந்து போகின்றார்கள் என்பதை காட்சியாக உணர்த்தினார். இந்த அளவில் சாமி இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். அப்புறங்க அதாவதுங்க தாய் தந்தை தான் முதல் தெய்வம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம சாமி. எடுத்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் தியானம் ஆரம்பிக்கக்குள்ளே கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொன்னாலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதற் கடமையாம், இப்படி தான் ஆரம்பிக்குது. தாய் தந்தையுடைய அனுபூதி இல்லைன்னு சொன்னால் நாம் எடுத்த காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அது முழுமையாக நிறைவாகுமா அப்படின்னா அது கொஞ்சம் கடினம்தான், நல்லாவே கடினம்தான். ஆக தாய் தந்தையுடைய ஆசி வேணும். தினமும் தாய் தந்தை காலில் விழுங்க,
விபூதியை பூசி ஆசீர்வாதிங்க. தங்களுடைய குழந்தைகளை தினமும் காலில் விழுவ சொல்லுங்கள். அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும், ஒரு மாதிரியாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீ இதை செயல்படுத்தி பாருங்கள். என்னுடைய நடைமுறையில் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் செஞ்சுட்டு வர்றதை உங்கள்கிட்ட சொல்கிறோம். சரிங்களா? குரு அருள் பெறுவோம். தாய் தந்தையின் அருளாசியால் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று அருட்செல்வம் பெற்று பொருட்செல்வம் பெற்று புவி பற்றை நீக்கி கோடீஸ்வரனாகி அகையிருள் நீக்கி அருள் ஒளி பெருக்கி பேரானந்த நிலையில் இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை குரு அருளால் பெற்றிடுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம், பேரானந்தம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகிழ்ச்சி, பேரானந்தம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.